அல்ஹம்துலில்லா அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லா வஹதஹு லா ஷரீக்க லஹு. அல்லாவோட மாபெரும் கிருபையால் நம்ம வணக்கத்துக்குரியவர் அல்லாஹ் மட்டும்தான் அப்படின்னு நம்ம நம்பிக்கை கொண்டு இருக்கோம். இது அல்லாஹ் நம்ம மேல் புரிஞ்ச மாபெரும் கருணையாக இருக்குது. இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு ரியல், மெய். ரியல்னு அல்லாஹ் குர்ஆனில் நிறையா இதை சொல்லி காமிச்சிருக்காங்க. உண்மையான நம்பிக்கையாளர்கள்னால் இவங்க தான், உண்மையான நஷ்டவாளிகள் இவங்க தான், உண்மையிலே துக்ககரமானவங்க இவங்க தான், உண்மையிலே வரம்பு மீறவங்க இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வசனத்துலேயும் அல்லாஹ் உண்மையிலேயே மெய்யாகவே அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம ஒருத்தவங்க சொல்லிக்கிறோம், நான் தான் நம்பிக்கையாளர்கள், நான் தான் சொர்க்கத்துக்கு போவேன், நீங்கள் எல்லாரும் நரகத்துக்கு போவாங்க அப்படி இப்படின்னு ஒருத்தவங்க மாறி மாறி இந்த குரூப் உள்ளவங்க இந்த குரூப்பில் சொல்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் அல்லாஹ் குர்ஆனில் பல வசனத்தில் உண்மையிலேயே அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயத்த சொல்லியிருக்காங்க. உண்மையான வாழ்வு எது, உண்மையான நஷ்டம் எது, உண்மையிலேயே கேவலமானது எது அப்படின்னு சொல்லிட்டு பல இது சொல்லியிருக்காங்க. உண்மையான கூட்டாளிகள் யார், உண்மையாகவே வழி தவறியவர்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் பல வசனத்தில் சொல்லியிருக்காங்க. அந்த இதில் அல்லாஹ் உண்மையாலேயே நம்பிக்கையாளர்கள்னு உள்ள சொல்லியிருக்கிறத கேட்டகரியில் நம்ம இருக்கமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ஏன்னா ஒருத்தவங்க இந்த ஈமன் நம்ப மறுப்பவங்க கூட நாங்கள் தான் நம்பிக்கை கொண்டு இருக்கோம், நாங்கள் தான் சொர்க்கத்துக்கு போவோம், நீங்களாம் நரகத்துக்கு போவோங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இப்போ பழி சொல்லியிருக்கிறத பார்க்குறோம். ஆனால் உண்மையிலேயே உள்ளவங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லியிருக்கும் போது அந்த உண்மையான நம்பிக்கையாளர்கள் கூட்டத்தில் நம்ம இருக்கமா, உண்மையிலேயே நம்ப மறுப்பவர்கள், மெய்யான நம்ப மறுப்பவர்கள்னு அல்லாஹ் சொல்லியிருக்கிற அந்த விஷயத்துலேருந்து நம்ம தவிர்த்து இருக்கமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை நாமளே நம்ம பரிசீலித்து பார்த்துக்கினேன். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஆனால் அவர்கள்தான் அனைத்து வார்த்தைகளையும் பரிசீலித்து பின்னர் சிறந்தவற்றை பின்பற்றுவார்கள். கடவுளால் வழிநடத்தப்பட்டவர்கள் இவர்கள்தான், அறிவுத்திறன் பெற்றவர்கள் இவர்கள்தான். அதனால் அல்லாஹ் 2 வழி காமிச்சிருக்காங்க. நம்ம சோதனைக்காக இங்கே வந்திருக்கோம். அதில் சரியான வழியை பின்பற்றி நம்ம அல்லாஹ்வோட சாம்ராஜ்யத்திற்கு போகிறதுக்கு உள்ள கடைசி வாய்ப்பாக நம்ம இங்கே வந்திருக்கோம். அதில் அல்லாஹ் நம்பிக்கையாளர்களோட தன்மையை சொல்லும் போது அவங்க எல்லாத்துலேயும் பரிசீலித்து சிறந்ததை பின்பற்றுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது சிறந்தது நம்ம எதுன்னு பார்க்கும்போது அல்லாஹ்வோட கட்டளைகள் நிறைந்த அல்லாஹ்வோட வேதம் தான். அந்த வேதம் மட்டும்தான், குர்ஆன் மட்டும்தான் மார்க்கத்தின் ஒரே மூலாதாரமாக நம்ம எடுத்திருக்கோம். மற்ற எந்த விஷயமும் நம்ம மார்க்கத்தோட வழிகாட்டுதலாகவோ மூலாதாரமாகவோ இல்லை அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஏன்னா மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கியத்திலேயே நம்ம பார்க்குறோம், திருக்குறள்லேயும். சூரா 3:90 அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். எவர்கள் நம்பிக்கை கொண்டு பின்னர் நம்ப மறுத்ததில் மிகவும் ஆழ்ந்து மூழ்கி விடுகின்றனரோ அவர்களுடைய வருந்துதல் அவர்களிடமிருந்து ஏற்றுக்கொள்ளப்படாது. அவர்கள்தான் மெய்யாகவே வழித்தவர்களாக இருக்கின்றனர். அப்படி மெய்யான வழித்தவர்கள் யார் என்னன்னா அவங்க அடையாளம் கண்டுட்டாங்க, நம்பிக்கை கொண்டுட்டாங்க, பின்னர் நம்ப மறுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நம்ப மறுப்பவர்களை மூழ்கிட்டாங்க. இவங்க தான் மெய்யாகவே வழி தவறியவர்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இதற்கு பின்னர் போலி தடைகளை புனைந்து அவற்றை கடவுள் மீது சாற்றுகின்றவர்கள் உண்மையில் தீயவர்கள். இதெல்லாம் அல்லாஹ் நம்மளுக்கு சொல்கிற வார்த்தை. உண்மையிலேயே வழித்தவர்கள் யாருன்னு நம்ம பார்த்தோம். உண்மையிலே தீவங்க யாருன்னா அல்லாஹ் மேலே போலி தடைகளை சொல்கிறது. இது ஹலாலு, இது ஹராமு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இஷ்டத்துக்கு அல்லாஹ் ஹலாலு ஹராமு என்னான்னு குர்ஆனில் கிளியராக சொல்லியிருக்காங்க. அதை தவிர்த்து வேறு இதை நம்ம பார்க்கும்போது அவங்க உண்மையிலேயே தீயவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க உலக ரீதியில் எவ்வளோ பெரிய தோற்றத்தில், எவ்வளோ பெரிய செல்வாக்கில், எவ்வளோ பெரிய எத்தனை புக்கு எழுதினவராக இருந்தாலும் இருக்கலாம். ஆனால் குர்ஆனில் இல்லாததை ஒரு ஆள் வேறு புக்கில் அதை மென்ஷன் பண்ணி உணவு தடையோ இல்லை மற்றதோ ஹலாலோ ஹராமு அப்படின்னு அதுக்கு தனி புக்கே போட்டு வச்சுருக்காங்க. இஸ்லாத்தில் எது ஹராமு, எது ஹராமு சொல்லிட்டு அதுவும் குரூப்புக்காக ஒரு குரூப்பு பின்பற்றவங்களுக்கு ஒரு உணவு ஹலாலு, அவங்களுக்கு அதே உணவு ஹராமு, அந்த மாதிரி பிரிவினை பிரித்து ஹலால் ஹராமெல்லாம் எழுதி வச்சுருக்காங்க. இப்படிப்பட்டவங்க தான் உண்மையிலேயே தீயவர்கள்னு அல்லாஹ் சொல்கிறாங்க.
அப்படின்னு நம்ம வசனத்தில் பார்க்குறோம். அடுத்தது கடவுள் மற்றும் அவர்கள் தூதர்கள் நம்ப மறுத்து, அத்துடன் கடவுள் மற்றும் அவர் தூதருக்கிடையில் பாகுபாடு செய்ய நாடி, நாங்கள் சிலர் மீது நம்பிக்கை கொண்டோம், மேலும் சிலரை நம்ப மறுக்கிறோம் என்று கூறி, அத்துடன் இடையில் ஒரு பாதையை பின்பற்றுபவர்கள் இவர்கள்தான் மெய்யாக நம்ப மறுப்பவர்களாக இருக்கின்றனர். இறைவனது தண்டனையை நம்ப மறுப்பவர்களுக்கு நாம் தயாரித்துள்ளோம். இதில் நம்ப மறுப்பவர்கள் யாருன்னா, தூதருக்குள்ளே பாகுபாடு காட்டுறவங்களும் நம்ப மறுப்பவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு தூதரை மட்டும் அந்த தூதரோட நாங்கள் உம்மத்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த தூதரை, அதாவது முகமது நபியை அல்லாஹ்க்கு பக்கத்தில் சேர்த்து அழைக்கிறது, திக்ரில், ஸலவாத்தில், சலாத்தில், அதுக்கப்புறம் துவாவில், பாங்கில், எல்லாத்துலேயும் அல்லாஹ்க்கு பக்கத்தில் நபிமார்களையோ தூதர்களையோ மார்க்க அறிஞர்களையோ அழைக்கிறது இணை வைப்பு, அது ஒரு ஷிர்க்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுருக்கோம். இப்படிப்பட்டவங்க தான் மெய்யான நம்ப மறுப்பவர்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறாங்க. நம்ப மறுப்பவர்கள்னு நான் ஒருத்தவங்க சொல்லிக்கிறது அதெல்லாம் அவங்களோட கருத்து. இது அல்லாஹ் நம்மளுக்கு சொல்கிறது என்னன்னா, இப்படிப்பட்டவங்க தான் உண்மையிலேயே நம்ப மறுப்பவங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறாங்க. அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நம்பிக்கை கொண்டு அத்துடன் தங்களுடைய நம்பிக்கையை போலி வழிபாட்டின் மூலம் களங்கப்படுத்தாதவர்கள் பூரண பாதுகாப்புக்கு தகுதி அடைந்து விட்டனர். மேலும் அவர்கள்தான் மெய்யாகவே வழிநடத்தப்பட்டவர்களாக இருக்கின்றனர். யார் மெய்யாகவே வழிநடத்தப்படுறாங்கன்னா, போலி தெய்வ வழிபாட்டை எல்லாத்தையும் விட்டுட்டு அல்லாஹ்க்கு மட்டும் பூர்ணமாக சரணடைகிறவங்க. அல்லாஹ் நம்ம சூரா ஃபாத்திஹாவில் கூட ஓதுகிறோம், ஈயாக்க நஅ்புது வய்யாக்க நஸ்தகீன். உம்மை மட்டுமே நாங்கள் வழிபடுகின்றோம், உம்மிடம் மட்டுமே நாங்கள் உதவி கோருகின்றோம், சரியான பாதையில் எங்களை செலுத்துவீராக, வழிநடத்துவீராக அப்படின்னு நம்ம ஈயாக்க நஅ்புது வய்யாக்க நஸ்தகீன், அதுக்கப்புறம் எஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம், சரியான பாதையில் எங்களை வழிநடத்துவீராக அப்படின்னு நம்ம சூரா ஃபாத்திஹாவில் நம்ம ஓதுகிறோம். இதில் ஃபஸ்ட்டு பார்ட்டு ஈயாக்க நஅ்புது வய்யாக்க நஸ்தகீன்னு உள்ளது நம்ம செய்ய வேண்டியது. நம்ம உன்னை மட்டுமேன்னு உள்ளதை நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து பார்க்கணும். அல்லாஹ் மட்டும்னா அல்லாஹ் கூட வேறு எந்த அறிஞரோ, எந்த மார்க்க அறிஞரோ, எந்த நபிமார்களோ, தூதரே இல்லாமல் பரிபூர்ணமாக அல்லாஹ்க்கு மட்டுமே நாங்கள் வழிபடுகின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிக்ளேர் பண்ணுறோம். நம்ம டிக்ளேர் பண்ணிவிட்டு, நான் உங்களை மட்டும்தான் வணங்குறேன், உங்களோட சேர்த்து வேறு யாரையோ, எந்த பார்ட்னரையோ, எந்த சிபாரிசு செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த நம்பிக்கையிலையோ யாரையும் சேர்த்து அழைக்கலை, உங்களை மட்டும் அழைக்கிறேன், உங்களிடம் மட்டுமே உதவி கோருகின்றேன். உங்கள் அல்லாஹ் என்னது யாருக்குமே சுயமாக எந்த சக்தியும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்க்கு மட்டும்தான் எல்லா சக்தியும் இருக்குதுன்னு, அல்லாஹ்கிட்ட மட்டும் உதவி கோருகிறேன்னு சொல்லிட்டு நம்ம டிக்ளேர் பண்ணிவிட்டு, அடுத்தது நம்ம கேட்குறோம் என்னன்னா, சரியான பாதையில் எங்களை வழி நடத்துங்க அப்படின்னு. அந்த ஃபஸ்ட்டு இதை நம்ம கரெக்டாக செஞ்சிட்டா, செகண்ட் இது அது அல்லாஹ் நம்மளை வழி நடத்துகிறாங்க. வழி நடத்துறது எப்படின்னா ஒரு தீமையை நம்ம ஒரு தீய இது நம்ம பார்க்கும்போது அல்லாஹ் நம்மளுக்கு உள்ளுணர்வு நம்மளுக்கு தடுக்கும். அது இப்போது நம்மளுக்கு ஒரு திருடுறதுன்னா அல்ஹம்துலில்லாஹ் நம்ம அந்த எண்ணமே நம்மளுக்கு வராது. அந்த மாதிரி ஒரு சில பாவம், இப்போ சாராயம் குடிக்கிறதுனா எதுவும் வராது. நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக அந்த உள்ளுணர்வு, இது தப்பு, இது செஞ்சால் அல்லாஹ்க்கு பிடிக்காது, இது செஞ்சால் இதோட தண்டனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஸ்ட்ராங்காக நம்ம அல்லாஹ்வால் வழிநடத்தப்படுறத உணர்கிறோம். அதேமாரி யூசுப் நபி ஸ்டோரி சொல்லும் போதும் அங்கே கிட்டத்தட்ட அவங்க அந்த தப்பு செய்ய போயிட்டாங்க. அல்லாஹ்வோட வழிகாட்டுதல் அவங்கள அந்த தப்புலேருந்து அல்லாஹ் காப்பாற்றினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம பரிபூர்ணமாக அல்லாஹ்க்கு மட்டும்னு அடிபணியும் போது அல்லாஹ் நம்மளை வழிகாட்டுறாங்க அப்படின்னு நம்ம சூரா ஃபாத்திஹாவில் நம்ம எப்போதும் ஓதுகிறோம். ஈயாக்க நஅ்புது வய்யாக்க நஸ்தகீம், உம்மையே வணங்குகின்றோம், உம்மிடமே நாங்கள் உதவி கோருகின்றோம், எஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம், எங்களுக்கு நன்னறிய பாதைகளை வழிநடத்துவீராக அப்படின்னு நம்ம கேட்குறோம். அந்த இதுக்கு அல்லாஹ் இந்த வசனத்தில் பதில் சொல்கிறாங்க. அந்த மாதிரி உள்ளவங்க அந்த மாதிரி அல்லாஹ்க்கு மட்டும் பரிபூர்ணமாக தங்களை அர்ப்பணிச்சுட்டு போலி தெய்வ வழிபாட்டு அனைத்திலிருந்தும் அவங்க விலகிக்கிறவங்க பூரண பாதுகாப்புக்கு தகுதி பெற்று விட்டனர். இவர்கள்தான் மெய்யாகவே வழி நடத்தப்பட்டவர்கள் அப்படின்னு, உண்மையிலேயே வழி நடத்தப்பட்டவங்கன்னா இவங்க தான் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறாங்க.
ஏன்னா இது இது பார்க்கணும், அல்லாஹ் வந்து சொல்கிறது பூரா சத்தியம்தான். அதில் இன்னும் இம்பார்ட்டன்ட் நம்மளை வந்து புரிஞ்சு கொடுத்ததுக்காக அல்லாஹ் உண்மையிலேயே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. மெய்யாகவே அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயத்த சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி வழிநடத்தப்பட்டவர்கள் வந்து பரிபூர்ணமாக அல்லாஹ்க்கு அர்ப்பணிஞ்சவங்க, இவங்க தான் வழிநடத்தப்பட்டவர்களாக இருக்கின்றனர் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் உண்மையிலேயேன்னு சொல்லி சொல்கிறாங்க. 6:118 அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நீங்கள் மெய்யாகவே அவருடைய வெளிப்பாடுகள் மீது நம்பிக்கை கொண்டிருந்தால் எவற்றின் மீது கடவுளின் பெயர் உச்சரிக்கப்பட்டுள்ளவையோ அவற்றிலிருந்து உண்ணுங்கள். அதாவது இது வந்து ஒரு அளவுகோல். நம்ம நிறைய அளவுகோல் இருக்குது நம்ம பார்க்குறோம். அல்லாஹ் மட்டும்னு சொல்லும் போது மண்மையலோட நம்பாதவங்களோட இதயங்கள் வந்து வெறுப்பினால் சுருங்கிடுது. அல்லாஹ்க்கு பக்கத்தில் மற்ற பேரை சேர்த்து அழைக்கும் போது அவங்க திருப்தி அடைகிறாங்க அப்படின்னு மறுமை நாளில் நம்ம நம்பிக்கை கொண்டு இருக்கோமா இல்லையான்னு ஒரு அளவுகோலாக இருக்குது. அதேமாரி இந்த அளவுகோல் வந்து என்னென்னா, நீங்கள் மெய்யாகவே அவருடைய வெளிப்பாடுகள் மீது நம்பிக்கை கொண்டு இருந்தால் அல்லாஹ்வோட பெயர் சொல்லிவிட்டு சாப்பிடுங்க, அதாவது பிஸ்மில்லா சொல்லிவிட்டு சாப்பிடுங்க. உண்மையிலேயே நம்ம வெளிப்பாடுகள் மீது நம்பிக்கை கொண்டு இருந்தால் எவற்றின் மீது அல்லாஹ்வின் பெயர் உச்சரிக்கப்பட்டுள்ளனவோ அவற்றிலிருந்து நீங்கள் உண்ண வேண்டும் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 9வது சூறாவில் 9வது வசனம், அவர்கள் கடவுளின் வெளிப்பாடுகளை ஒரு அற்ப விலைக்கு வணிகம் செய்துவிட்டனர். அதன் விளைவாக மக்களை அவர்களுடைய பாதையிலிருந்து துரத்துகின்றனர். அவர்கள் செய்தது உண்மையில் துக்ககரமானது. அல்லாஹ்வோட வெளிப்பாடுகளை அற்ப விலைக்கு வணிகம் செய்கிறதுனா வந்து நம்ம குரானை வந்து நம்ம வந்து விலைக்கு கொடுத்து விற்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் தப்பான இதில் புரிஞ்சுக்கிறாங்க. அல்லாஹ் வந்து ஒரு கட்டளை விட்டுருக்காங்க, அதை நம்ம உலக வாழ்க்கைக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து அந்த இதை நம்ம தவற விடுறது தான் அற்ப விலைக்கு வணிகம் செய்கிறது. அந்த மாதிரி நம்ம செய்யக்கூடாது. அப்படி செஞ்சால் அதுதான் உண்மையிலேயே துக்ககரமானது அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறாங்க. அவர்களில் எந்த நம்பிக்கையாளர்களிடமிருந்து சொந்த பந்தத்தின் எந்த உரிமையும் ஒருபோதும் கடைப்பிடிப்பதில்லை. அன்றி அவர்களுடைய எந்த உடன்படிக்கையும் அவர்கள் காப்பாற்றுவதும் இல்லை. இவர்கள்தான் மெய்யாக வரம்பு மீறியவர்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மோசஸ் கூறினார், என் சமூகத்தாரே, நீங்கள் மெய்யாகவே கடவுள் மீது நம்பிக்கை கொண்டிருந்தால் பின்னர் உங்களுடைய பொறுப்பை அவரிடம் ஒப்படையுங்கள். மெய்யாகவே நீங்கள் சரணடைந்தவர்களாக இருந்தால். இதே வசனத்தில் 2 வசனத்தை சொல்கிறாங்க. நீங்கள் மெய்யாகவே அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டு இருந்தால் உங்கள் பொறுப்பை அல்லாஹ் மேலே வைங்க. நீங்கள் மெய்யாகவே சரணடைந்தவர்களாக இருந்தால் நீங்கள் உங்கள் பொறுப்பை அல்லாஹ் மீது வைங்க. அல்லாஹ் உண்மையான சரணடைந்தவர்கள், உண்மையான சப்மிட்டரு, அதாவது உண்மையான முஸ்லீம் யாருன்னா அவங்க பொறுப்பை அல்லாஹ் மீது வைப்பாங்க. கடவுள் எங்களுக்கு போதுமானவர், அவர்தான் மிக சிறந்த பாதுகாவலர் அப்படின்னு எந்தவித ஒரு கஷ்டமான சூழ்நிலை வந்தானோ எல்லா சூழ்நிலையிலையும் பொறுப்பை அல்லாஹ் மீது சாட்டுறவங்க தான் உண்மையான சப்மிட்டர், உண்மையான சரணடைந்தவர் அப்படின்னு அல்லாஹ் 10வது சூறாவில் 84வது வசனத்தில் சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு வசனமும் நம்ம பார்க்குறது என்னென்னா, இந்த இதில் நம்ம கரெக்டான இதில் நம்ம இருக்கோமா அப்படின்னு நம்மளை ஒரு ஆளும் பரிசீலித்து நம்ம பார்த்துக்கணும். இப்போ நான் வந்து சப்மிட்டர்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன்னா, நான் இந்த மாதிரி ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் வாழ்க்கைனாலே ஏற்றம் இறக்கம் இருக்கும், அந்த எல்லா சமயத்துலேயும் நான் பொறுப்பை அல்லாஹ் மீது வைக்கிறேனா, அப்படி நான் வச்சாதான் நான் உண்மையான சப்மிட்டரு அப்படின்னு. இந்த வாய்மொழியில் நம்ம எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம், ஆனால் அந்த செயலில் தான் அல்லாஹ், அதாவது இந்த உலகமே அல்லாஹ் நம்மளை சோதிக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. அந்த சோதனையில் உள்ள வெற்றி உண்மையானவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் குரானில் சொல்லியிருக்கிற வசனத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு வரோம். அதில் உண்மையான சப்மிட்டர் யாருன்னா அவங்களோட பொறுப்பை அல்லாஹ் மீது வைக்கிறாங்க. அதனால் இந்த சென்டரில் இருந்தவங்க உண்மையானவங்க, இந்த சென்டரில் உள்ளவங்க பொய்யானவங்கலாம் நம்ம வந்து ஜட்ஜி பண்ணுறது நம்ம இல்லை. அல்லாஹ் தான் வந்து தீர்ப்பு வழங்கக்கூடியவராக இருக்காங்க. அல்லாஹ் தான் அல்டிமேட் ஜட்ஜாக இருக்காங்க. ஆனால் நம்மளை பரிசீலிச்சிட்ருக்கு அல்லாஹ் மேலே நம்ம பொறுப்பு ஒப்படைச்சா நம்ம சரணடைந்தவர்கள் அதில் இருக்கமான்னு சொல்லிவிட்டு நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும். அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அடுத்தது 16:105 அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கடவுளின் வெளிப்பாடுகளில் நம்பிக்கை கொள்ளாதவர்கள் மட்டுமே பொய்யான கோட்பாடுகளை புனைகின்றனர். இவர்கள்தான் அசலான பொய்யர்கள்.
அல்லாஹ்வின் வசனத்தில் மீது வெளிப்பாடுகள் மீது நம்பிக்கை கொள்ளாமல் அவங்க ஒரு வேறு இதை வந்து புனைகிறது தான் அசலான பொய்யர்கள். உண்மையான பொய்யர்கள்னு அவங்க தான் அப்படின்னு அல்லாஹ் 16:105 சொல்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பார்ப்போம். ஆதியில் செஞ்ச பாவத்துக்கு பாவ மன்னிப்பு கேட்போம். தூபில்லா. அல்ஹம்துலில்லாஹ். அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக்க லஹு. அல்லாஹ்வோட அருளால் அல்லாஹ் மெய்யான ரியல் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையான தன்மை உள்ளவங்க என்னென்னு சொல்லியிருக்காங்க. அந்த வசனத்தில் தான் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். ஏன்னா நம்மளோட ஒரே மார்க்கத்தோட வழிகாட்டுதலாக குரான் இருக்கும்போது நம்ம எல்லாத்தையும் நம்ம குரானில் தேடும் போது அல்லாஹ் ஆசிரியராக இருந்து நம்மளுக்கு கற்றுத்தராங்க. அந்த இதில் நம்ம இன்றைக்கி நம்ம கற்றுக்கிறது வந்து உண்மையிலேயே நம்பிக்கையாளர்கள், உண்மையிலேயே நம்ப மறுப்பவர்கள்னு சொல்லிட்டு அல்லாஹ் உண்மையிலேயே உண்மையான ரியலான இவங்க தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த வசனத்தெல்லாம் படித்து அதில் நம்மளை கம்பேர் பண்ணி நம்ம வந்து கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு சீர்திருந்துறதுக்கு உள்ளது நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். அந்த இதில் சூரா 22 வசனம் 12 அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அவனுக்கு பயனளிக்கவோ அல்லது அவனுக்கு தீங்கிழைக்கவோ சக்தியற்றவற்றை கடவுளுடன் அவர்கள் இணை வழிபாடு செய்கின்றனர். மெய்யாக வரி தவறுதல் இத்தகையதாகும். இணை வழிபாடு செய்கிறது தான் மெய்யான வழி தவறுதல் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இதே இது நம்ம சூரா ஃபாத்தியாவில் நம்ம பார்த்தோம். அல்லாஹ் மட்டும் வணங்குனா உண்மையான வழி நடத்தப்பட்டவங்க, அல்லாஹ் வழி நடத்துகிறாங்க, அவங்க தான் உண்மையான வழி நடத்தப்பட்டவங்கன்னு பார்க்குறோம். அதுக்கு டைரக்ட் ஆப்போசிட்டாக இந்த வசனம் சொல்லுது. இணை வழிபாடு செய்கிறவங்க தான் உண்மையிலேயே வழி தவறுறவங்க. அல்லாஹ் மட்டும் வணங்குறவங்க உண்மையிலேயே வழி நடத்தப்பட்டவங்க, இணை வழிபாடு செய்கிறவங்க உண்மையிலேயே வழி தவறுறவங்களாக இருக்காங்க உள்ளதுக்கு சொல்லுது. நம்ம எந்த இதில் இருக்கோம் அப்படின்னு நம்ம வந்து பார்த்துக்கிறோம். அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அதுக்கப்புறம் அவர்கள் பூமியில் சுற்றி பார்த்து பின்னர் புரிந்து கொள்வதற்கு தங்களுடைய மனங்களையும் கேட்பதற்கு தங்கள் காதுகளையும் பயன்படுத்தவில்லையா? உண்மையில் மெய்யான குருட்டுத்தனம் என்பது கண்களில் குருட்டுத்தனம் அல்ல, அவர்கள் நெஞ்சங்களில் உள்ள குருட்டுத்தனமாகும். அதனால் கண்களில் உள்ள குருட்டுத்தனம் இல்லை, நெஞ்சங்களில் உள்ள குருட்டுத்தனம். ஏன்னா வந்து அவங்க ஆராய்ந்து அவங்க வந்து பார்க்கலையா அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் அதுக்கு சொல்கிறாங்க. மூசா சொல்கிற ஸ்டேட்மெண்ட் இது சாத்தானின் வேலையாகும். அவன் மெய்யான ஒரு விரோதி, மேலும் ஒரு தீவிரமான வழித்தவற செய்தவன் ஆவான் அப்படின்னு மூசா ஒரு கொலை செஞ்சுட்டு இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறாங்க. இதில் மெசேஜ் என்னென்னா வந்து நம்மளோட மெய்யான உண்மையான விரோதி யாருன்னா சைத்தான் தான். அப்படிப்பட்ட விரோதியை நம்ம சைத்தானை வந்து விரோதி போல் நடத்துங்கன்னு இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அவன் தான் நம்மளுக்கு வந்து ரியல் எனிமியாக இருக்கும் போது அந்த எனிமினா நம்மளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லு நம்மளுக்கு கெட்டது மட்டும்தான் நான் செய்வான். நல்லது சொல்கிற மாதிரி சொன்னானோ அது வந்து அவனோட இன்டென்ஷனு, அவனோட அல்டிமேட் கோல் வந்து நம்மளை நாசமாக்கி நரகத்துக்கு இழுத்துட்டு போகிறது தான். அதனால் சைத்தானின் கிசுகிசுப்பு எந்த வகையிலையும் நம்ம இடம் கொடுக்காம ஒரு சத்தியத்தின் வழியில் இருக்கணும். சத்தியத்தின் வழினா குரானோட வழி, அல்லாஹ் மட்டும்னு உள்ளது. அல்லாஹ்க்கு மட்டும் வேறு யாரையும் இவங்களாம் வந்து நம்ம மார்க்கத்தில் பெரியவங்க, இவங்களாம் நபிமார்கள், இவங்களாம் தூதர்கள், இவங்க நீ அல்லாஹ்க்கு பக்கத்தில் இவங்களை சேர்த்து நீ அழைக்கலைன்னா இவங்களை நீ நம்ப மறுப்ப மாதிரி போயிடுவ அப்படின்னு நம்மளை அப்படி தான் சொல்கிறாங்க. லா இலாஹா இல்லதாங்க குரானில் இருக்குது, அதுதான் ஷஹாதத்துன்னு சொல்லும் போது அப்போ நீ முகமது நபியை வந்து நம்ப மறுக்கிறியான்னு சொல்லிட்டு இவங்களாம் முகமது நபியை நம்ப மறுப்புறவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க. அதான் நம்ம அதை பற்றி தான் இன்றைக்கி பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒருத்தவங்க நீங்கள் நம்ப மறுப்பவர்கள்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஆனால் அல்லாஹ் சத்தியம்னு குரானில் சொல்லி காமிக்கிறது வந்து யார் அல்லாஹ் மட்டும் வணங்கி அல்லாஹ் மேலே பொறுப்பு ஏற்படுத்துகிறாங்களோ அவங்க தான் உண்மையான முஸ்லீமு, அவங்க தான் உண்மையான சரணடைந்தவர்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதனால் இதுக்கு மாற்றமாக வந்து சைத்தானோட கிசுகிசுப்பு இருக்கும். அவனை நம்ம விரோதி போல் நடத்தணும், கிட்டக்கே நெருங்க விடக்கூடாது அப்படின்னு உள்ள ஒரு வசனம் நம்ம பார்க்குறோம். அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அடுத்தது, நாம் இந்த வேதத்தை உமக்கு வெளிப்படுத்தி இருக்கின்றோம், மேலும் முந்தைய வேதத்தை கொண்டு ஆசீர்வதித்தவர்கள் இதில் நம்பிக்கை கொள்வார்கள். அத்துடன் உம்முடைய சமூகத்தாரின் சிலரும் இதில் நம்பிக்கை கொள்வார்கள். உண்மையில் நமது வெளிப்பாடுகளை புறக்கணிப்பவன்தான் மெய்யான நம்ப மறுப்பவன். அதுக்கப்புறம் அவர்களுக்கு
ஓதி காட்டப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த புத்தகத்தை நாம் உமக்கு இறக்கி அனுப்பியிருப்பது போதுமானதொரு அற்புதமாக இல்லையா? மெய்யாகவே நம்பிக்கை கொண்ட மக்களுக்கு இது கருணையாகவும் நினைவூட்டலாகவும் இருக்கின்றது. உண்மையிலே நம்பிக்கை கொண்டவங்களுக்கு இந்த குரான் கருணையும் நினைவூட்டலாம் இருக்குது. இது நம்மளுக்கு பெரிய கருணை. அது எப்போ ஏன்னா நம்ம ஒரு யார் மார்க்க போதனைன்னு சொன்னானோ அதெல்லாம் கேட்டுக்கிட்டு நம்ம இருந்துக்கிட்டு இருந்தோம். எந்த ஒரு புக்கு கொடுத்தானோ இதில் இதான் மார்க்கத்தோட வழிகாட்டுதலாக இருக்குமேன்னு சொல்லிட்டு எதுவுமே நம்ம ஆராயாமல் நம்ம அதை படித்து பின்பற்றிக்கிட்டு இருந்தோம். ஒரு பள்ளியில் ஒரு மாதிரியும் இன்னொரு பள்ளியில் இன்னொரு மாதிரியும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நம்மளுக்கு ஒரே குழப்பமாக இருந்துச்சு. ஆனால் அல்லாஹ்வோட வழிகாட்டுதலான குரான் மட்டும்தான் நம்மளோட மார்க்கத்தோட ஆதாரம் அப்படின்னு சொல்லும்போது அது நம்மளுக்கு ஒரு பெரிய கருணையாக இருந்து நம்மளுக்கு ஒரு மார்க்கத்தை அல்லாஹ் நம்மளுக்கு எளிதாக்கியிருக்காங்க. அந்த எளிமையான மார்க்கத்தை நம்ம அடைஞ்சிட்டோம். அதை அல்லாஹ்வோட அருளால. ஏன்னா நம்ம எல்லாமும் நம்ம குரான்லேருந்து தான் எடுக்கிறோம். குரானு தான் நம்ம மார்க்கத்தோட வழிகாட்டுதலாக மூலாதாரமாக எடுத்துருக்கும் போது நம்மளுக்கு அல்லாஹ் ஒரு வெளிப்பாடுகளை ஒரு கருணையாக்கியிருக்காங்க. அது நம்மளுக்கு ஒரு நினைவூட்டலாகவும் இருக்குது அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறாங்க. கூறும், எனக்கும் உங்களுக்கிடையில் ஒரு சாட்சியாக கடவுள் போதுமானவர். வானங்களிலும் பூமியிலும் உள்ள ஒவ்வொன்றையும் அவர் அறிந்திருக்கின்றார். நிச்சயமாக பொய்மையின் மீது நம்பிக்கை கொண்டு கடவுள் மீது நம்பிக்கை கொள்ள மறுப்பவர்கள்தான் மெய்யான நஷ்டவாளிகள். மெய்யான நஷ்டம் இதுதான் அப்படின்னு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அடுத்தது, இவ்வுலக வாழ்வு வீண் பகட்டும் விளையாட்டும் என்பதை விட அதிகம் எதுவும் இல்லை. அதே சமயம் மறு உலகின் வீடால்தான் மெய்யான வாழ்வாகும், நீங்கள் மட்டும் அறிந்திருந்தால். இது ரொம்ப ஒரு பெரிய மெசேஜ் உள்ள வசனம் இது. ஏன்னா நம்ம ஒரு மெய்யான வாழ்வுன்னா இந்த ஒரு வாழ்வை தான் நம்ம கருதிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அல்லாஹ் திரும்பி சொல்கிறாங்க, இது ஒரு மாயை. மெய்யான வாழ்வுன்னுங்கிறது மறுமை உலகம் தான் ஒரு மெய்யான வாழ்வு அப்படின்னு அல்லாஹ் நம்மளுக்கு குரானில் நினைவூட்டுறாங்க. சொல்லிவிட்டு நீங்கள் மட்டும் அறிந்து இருந்தால் அப்படின்னு உள்ளதை அல்லாஹ் இதெல்லாம் மறைச்சி வச்சுருக்காங்க. அது மறைவானின் மீது நம்பிக்கை கொள்வாங்கன்னு நம்பிக்கையாளர்களோட தன்மையில் சொல்கிற மாரி நம்ம உண்மையான வாழ்வு நம்ம மரணத்துக்கு அப்புறம்தான் இருக்குது. இந்த வாழ்வு ஒரு வீண் பகட்டும் ஒரு விளையாட்டும் என்பதை விட அதிகம் இல்லை. இது இன்னொரு வசனத்தில் சொல்லும் போது இது ஒரு மாயை. மாயைனா உண்மை மாதிரி தெரியும், ஆனால் அது இருக்காது. இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் இருக்காது. அதுதான் மாயை. கிட்டத்தட்ட நம்ம புரிகிற மாதிரி சொல்ல போனால் ஒரு கனவு மாதிரி தான் நம்மளுக்கு. இன்ஷால்லா நம்மளுக்கு ஒரு கனவு மாதிரி தான் இந்த வாழ்க்கை இருக்குது. உண்மையான வாழ்வு உள்ளது நம்மளுக்கு மறுமைய வாழ்வு தான். அதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து நம்ம செய்யணும். நம்ம ஒன்று நம்ம இந்த வாழ்வுக்கு இப்போ நம்ம இந்த உலகத்து ரீதியில் நம்மளே எடுத்து பார்த்துட்டா காலையிலே என்ன செய்கிறோன்னா நம்ம இந்த வாழ்வுக்கு நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுத்து நம்ம செய்கிறோம். நம்ம இங்கே போகிறோம், நம்ம ட்ராவல் பண்ணுறோம், இதெல்லாம் ரெடி பண்ணிக்கின்னு, நம்ம இங்கே சமைக்க போகிறோம், அதெல்லாம் இப்போ செஞ்சுக்கின்னு, நாளைக்கு சமைக்க போகிறோம், அதுக்கு நம்ம இது ரெடி பண்ணிக்கணும்னு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம். இதை விட பெரிய இம்பார்ட்டன்ட் நம்ம மறுமைக்கு நம்ம கொடுக்கணும். அல்லாஹ் சொன்ன கட்டளையை நம்ம பின்பற்றணும். இப்போது ட்ராவல் பண்ணும்போது நம்ம அசரு இந்த நேரத்தில் இந்த இடத்துல நம்ம தொழுதுடலாம், அந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணுறது. அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு எல்லாத்தையும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மெய்யான வாழ்வான மர்ம உலகத்துக்கு கொடுக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அடுத்தது 32:15 அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். மெய்யாகவே நமது வெளிப்பாடுகளின் மீது நம்பிக்கை கொண்ட ஒரே மக்கள் யார் என்றால் அவர்கள் செவி மடுக்கும்போது சிரமடைந்து விடுவர்களே ஆவார். அவர்கள் ஆணவம் எதுவுமின்றி தங்கள் இரட்சகரை துதிக்கவும் புகழவும் செய்கின்றனர். அடுத்தது அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நம்பிக்கை கொண்டவரே, உங்களைத்தான் எந்த சமூகத்தவரும் மற்ற சமூகத்தவரை பரிசீலிக்க வேண்டாம். ஏனெனில் அவர்களை விட அவர்கள் சிறந்தவர்களாக இருக்கக்கூடும். அன்றி எந்த பெண்களும் மற்ற பெண்களை பரிகசிக்க வேண்டாம். ஏனெனில் அவர்களை விட அவர்கள் சிறந்தவர்களாக இருக்கக்கூடும். அன்றியும் நீங்கள் ஒருவர் மற்றவர்களை கேலி செய்யவோ அல்லது அவர்கள் பெயர்களில் கிண்டல் செய்யவோ வேண்டாம். விசுவாசத்தை அடைந்துவிட்ட பின்னர் தீய நடத்தையின்பால் திரும்புவது மெய்யாக கெட்டதாகும். எவர் ஒருவர் இதன் பின்னரும்
வருந்தவில்லையோ அவர்கள்தான் வரம்பு மீறியவர்கள் ஆவர். மெய்யான கெட்டதுன்னு சொல்லிட்டு அல்லாஹ் இந்த வசனத்தை சொல்லியிருக்காங்க. பெயரில் கிண்டல் பண்ணக்கூடாது, கேலி பண்ணக்கூடாதுன்னு. அடுத்தது அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வானங்களின் பூமியில் உள்ள தீர்மானங்கள் அனைத்தும் கடவுளுக்குரியன. மேலும் கடவுள் வெளிப்பாடுகளை நம்ப மறுப்பவர்கள்தான் மெய்யான நஷ்டவாளிகள். அடுத்தது அசலான பொய்யர்கள் அப்படின்னு அல்லாஹ் ஒருத்தவங்கள ஒரு இதை குறிப்பிட்டு சொல்கிறாங்க. யாருன்னா சூரா 58 வசனம் 18 அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அவர்கள் அனைவரையும் கடவுள் உயிர்த்தெழுப்பவர்கள் அந்நாள் வரும். நாங்கள் மெய்யாகவே சரியானவர்களாக எண்ணிக்கொண்டு இப்போது உங்களிடம் அவர்கள் சத்தியமிடுவதைப் போல அவரிடமும் அப்போது அவர்கள் சத்தியமிடுவார்கள். உண்மையில் இவர்கள்தான் அசலான பொய்யர்கள். சாத்தான் அவர்களை கையப்படுத்தி கொண்டான். மேலும் கடவுளின் தூது செய்தியை அவர்கள் அலட்சியம் செய்துமாறு செய்துவிட்டான். இவர்கள்தான் சாத்தானின் கட்சியினர். மிக நிச்சயமாக சாத்தானின் கட்சியினர் தான் நஷ்டவாளிகள். இதில் அல்லாஹ் 2 விஷயத்த சொல்கிறாங்க. அதாவது மெயின் என்னென்னா அல்லாஹ்வின் தூது செய்தியை அலட்சியம் செய்துட்டாங்க. அவங்க பொய்யர்களாக இருக்காங்க. சாத்தானின் கட்சியினர் தான் நஷ்டம் அடைந்தவர்களாக இருக்கின்றனர். அது அடுத்தது போலித்தனமான அவர்கள் நம்பிக்கை என்னும் போர்வையின் கீழ் அவர்கள் கடவுளின் பாதையிலிருந்து மக்களை விரட்டுகின்றனர். மெய்யாகவே அவர்கள் செய்வது கேவலமானதாகும். இந்த ஒரு நம்பிக்கை என்னும் போர்வையின் கீழே இருந்துக்கிட்டு மக்களை அல்லாஹ்வுடைய பாதையிலிருந்து விரட்டுறது. இப்போ ரிலீஜியஸ் பேரில் பெரிய பிஸ்னஸே நடக்குது. எந்த ரிலீஜியஸில் உள்ளவங்களை எடுத்துக்கிட்டானோ அவங்க பெரிய லெவலில் ராயலாக இருக்காங்க. இதெல்லாம் எப்படின்னா அவங்க அல்லாஹ்வோட நல்லடியார்கள் அவங்கள்ட்ட செஞ்சு அல்லது அவங்கள்ட்ட நம்ம டொனேஷன் கொடுத்தா நம்ம பாவம்லாம் கழியுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இஷ்டப்படி அவங்க ஒரு கதை விட்டு எல்லா ரிலீஜியஸ்லேயும் பெரிய பெரிய இதுதான் இருக்குது. எந்த ரிலீஜியஸ் எடுத்தாலும் தனியாக அவங்களுக்கு ஒரு ஹெலிகாப்டரு, தனி சார்ட்டர்ட் ஃப்ளைட்டு அந்த மாதிரி வச்சுட்டு போகிறது, அந்த மாதிரி எல்லா மதத்துலேயும் உள்ளவங்க இருக்காங்க. அவங்களாம் எப்படின்னா போலித்தனமான அவர்கள் நம்பிக்கை என்னும் போர்வையின் கீழ் அவர்கள் கடவுளின் பாதையிலிருந்து மக்களை விரட்டுகின்றனர். மெய்யாகவே அவர்கள் செய்வது கேவலமானதாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது இதே உள்ள இதில் வசனத்தில் அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லும்போது இவர்கள்தான் மெய்யான விரோதி ஆவார். அடுத்தது ஆன்மாவை மீட்டு கொண்டவன் தான் மெய்யான வெற்றி பெற்றவன் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறாங்க. உண்மையான வெற்றிங்கிறது நம்ம ஆன்மாவை மீட்டு கொள்வது தான் அப்படின்னு பார்க்குறோம். இந்த மாதிரி நம்ம பார்த்தது ரொம்ப ஒரு செலக்டடு வசனம் தான் பார்த்துருக்கோம். இதேமாரி ஒரு குரானில் இங்கிலீஷ் குரானில் ரியல்னு போட்டாலே நிறையா வசனம் வருது. தமிழில் மெய்யாக, உண்மையில் அப்படின்னு போடும்போது இந்த மாதிரி நிறையா வசனம் வருது. இன்ஷால்லாஹ் போட்டு இன்னும் நிறையா வசனத்தை நம்ம படிச்சுப்போம். அதே மாதிரி போலி, இது எப்போ நம்ம எப்படி மெய்யின்னு பார்க்குறோமோ அதே மாதிரி போலியை பற்றி சொல்லும் போது அல்லாஹ் போலி தெய்வம், போலி தடைகள், போலி வெற்றி, நம்ப மறுப்பவர்களுக்கு அல்லாஹ் போலியான வெற்றி, அந்த வெற்றியே ஒரு போலியான வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு போலியை பற்றியும் அல்லாஹ் நிறையா சொல்லியிருக்காங்க. அதனால் இன்றைக்கி நம்ம பார்த்ததில் ஒரு வசனத்துலேயும் நம்ம கம்பேர் பண்ணி நம்ம சீர்திருத்தி நல்ல வழியில் வரத்துக்கு அல்லாஹ் நம்மளுக்கு அருள் புரியட்டும். தொழுகை நிலைநாட்டுவோம்.